வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் வளர்க்குற ரோஜா செடியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ரெட் ரோஸ் கண்ணையை பறிக்கும். இது கொஞ்சம் லைட்டு பிங்கு நல்லாயிருக்கும். இது வாங்கி ஒரு 2-3 மாதம் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் அது டபுள் கலரில் இருக்கும் பார்த்துக்குங்க. ஆமாம், அது நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. இதில் ஆனால் இந்த செடியில் வந்து முள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இலையிலே நிறைய முள் இருக்கும், டபுள் கலர். இதுவும் பூ நல்லா பெருசாக வரும். இது நம்ம கொட்டி பதிய மல்லிகை. இது பன்னீர் ரோஜான்னு நினைக்கிறேன், வெட்டி விட்ருக்கேன். இது குட்டி குட்டி ரோஜா, இது நிறைய மொட்டு வைக்கும். இது நான் வாங்கி வெள்ளை ரோஜாவை தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு பிங்காக மாறிடுச்சு. நிறைய மொட்டு இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது எல்லாமே 3-4 மாதம் வளர்த்து பக்கத்துக்கு கொண்டு வந்து தான் நான் இதை போட்டுட்ருக்குறேன். ஆமாங்க மக்களே, நல்லாயிருக்கும். இதில் இப்போ நான் ஒரு 10 செடி வச்சதுலேயே 3 செடி ஃபெயிலியர் ஆகி வச்சுங்க. என்னென்னு தெரியாது, அப்படியே கறிக்கும். அடுத்து காட்டுற பாருங்க, மஞ்சளுங்க. இது நல்ல பெருசாக நல்லா இருக்குங்க. இதில் நிறைய 10 பூ பக்கம் வரைக்கும் எடுத்திருப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ 4 பூ 3 பூ பூத்துருக்கு. இன்னும் நிறைய முட்டெல்லாம் எல்லா பக்கமும் இருக்கு பாருங்கள். இது நான் பதிய முட்டை செம்பருத்தி. அடுத்து இது ஒரு ரெட்டுங்க. இது அப்படியே இருக்குங்க, ஒரு வாரம் 10 நாள்லாம் இருக்கும் செடியில். ஒன்றும் அது பறித்தாலும் தண்ணியில் வச்சு வச்சு ரொம்ப நாளைக்கு போடலாம். இது வந்துங்க கொஞ்சம் டபுள் கலர். இது கொஞ்சம் ரெட்டு, கொஞ்சம் எல்லோ. அப்படி தக்காளி வச்சுருக்குறேன். இது மல்லிகை. இதில் நிறையா காட்டியிருப்பேன். இன்றைக்கி அவ்வளோ பூ இல்லை, பூவெல்லாம் பறிச்சிட்டேன். ஆமாம் மக்களே. ஓகே மக்களே, நன்றி மக்களே. மீண்டும் சந்திப்போம். நம்ம பறவை சத்தங்கள் எல்லாம் வர்றது, ஆனால் நம்ம பின்னாடி மரம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இருந்து தான் ஃபுல்லாக எப்போ அந்த பறவை சத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. வீடியோ எடுக்கும்போது அதுவே ரெக்கார்டிங் ஆகிரும்.